Dematerialization is the process by which physical share certificate of an investor are taken back up by the company, registered and destroyed. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? Dematerialization is the process. இது ஒரு ப்ராசஸ் பை விச் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர். நான் சொன்னேன்ல ஷேர் சர்டிஃபிகேட் வந்து இன்வெஸ்டர் வந்து என்ன வச்சுருப்பார், ஷேர் வாங்கினதுக்கு அத்தாட்சியாக ஷேர் சர்டிஃபிகேட் அதை எடுத்துக்கிட்டு அண்ட் டேக்கன் பேக்கப் பை த கம்பெனி ரெஜிஸ்ட்ரார், அதாவது அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த என்ட்ரியை போட்டு வச்சுருக்கக்கூடிய ரெஜிஸ்டர், அதை ரெண்டையும் அழிச்சிட்டு அதை வந்து எலக்ட்ரானிக் டிவைஸாக மாற்றுறாங்க, டிவைஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தென் அண்ட் ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் த எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் கிரெடிட்டட் டு த investor account with his depository participant. அவங்க எத்தனை ஷேர்ஸை வாங்கியிருக்காங்களோ விற்றுருக்காங்களோ அதை வந்து டெபிட்டோ கிரெடிட்டோ அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டீமெட்டீரியலைசேஷன். Then dematerialization is done in the request of the investor. Investor will first have to open an account with the depository participant DP account and then request for dematerialization of certificates through the DP. First அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அதன் மூலமாக அவங்களுடைய ஷேர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் செக்யூரிட்டிஸை இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, dematerialization அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. Purchases made by an investor are credited to his account, sales are debited. அதாவது நம்ம அக்கௌண்ட்ஸில் போடுவோம் இல்லையா, பணம் வந்துச்சுன்னா இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிப்ட்ஸு பேமெண்ட்ஸு, ரெசிப்ட்ஸ் எல்லாம் டெபிட் சைடு இருக்கும், பேமெண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட் சைடு இருக்கும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே கிரெடிட் சைடு என்ட்ரி போடுவோம், நமக்கு உள்ளே வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே டெபிட் சைடு போடுவோம். அதே மாதிரி தான் இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கினாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதை கிரெடிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிஸை விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ த செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் இன் dematerialized form are fungible. Securities held in dematerialized form are fungible. In other words, they do not have any distinguishing feature. Dematerialized shares do not have any distinctive number. All the holdings of a particular security will be identical and interchangeable. அதாவது நம்ம செக்யூரிட்டிஸ் எத்தனை வச்சுருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம், அதோட வேல்யூ என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸு இதில் போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம நினச்சா அதை வந்து விற்றுக்கலாம், மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் இன் dematerialized shares commenced on the NSE BSE ரெண்டுலேயுமே இந்த dematerialization அக்கௌண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்எஸ்சியில் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1996. The Reliance Industries was the first company to trade its 100 shares in demat form. ஃபஸ்ட்டு dematerialized ஃபார்மில் எந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து என்எஸ்சியில் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஷேர்ஸ் ஆகும் 100 ஷேர்ஸு. அண்ட் BSE dematerialization ஆஃப் shares commenced in the year December 1997. அங்கே வந்து December 1996, இந்த BSEயில் 1997 onwards the dematerialized form of shares commenced. So do you understand what is dematerialization and what are the process of dematerialization? என்ன பண்ணணும், என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். Then next we will see about the benefits of dematerialization. Benefits. What are the benefits derived by the process of dematerialization? The risk pertaining to physical certificates like loss, theft, forgery and damage are eliminated completely with the demat account. ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா அது தொலைஞ்சு போயிடலாம், கிழிஞ்சு போயிடலாம், யாராவது திருடன் தூக்கிட்டு போயிடலாம், ஃபோர்ஜரி பண்ணிடலாம், அதில் ஏதாவது மால் ப்ராக்டிசஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த dematerialization ப்ராசஸ் கொண்டு வரப்பட்டது. அண்ட் லேக் ஆஃப் பேப்பர் ஒர்க் எனாபிள்ஸ் குயிக்கர் டிரான்சாக்ஷன் அண்ட் ஹையர் எஃபிஷியன்சி இன் ட்ரேடிங். பேப்பரை வந்து சேர்த்து அதை வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை வாங்கி அதை கொடுத்து டைம் வந்து நிறையா வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இதனால் அவங்களோட எஃபிஷியன்சியும் ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அவங்களோட டைமும் ஈஸியாக இருக்கும், டைமும் கம்மியாக செலவாகும், எஃபிஷியன்சியும்
இருக்கும் ட்ரேடிங்கில். ஹையர் எஃபிஷியன்சி இஸ் பாசிபிள் இன் ட்ரேடிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் trading has become more convenient as one can trade through computers at any location without the need of visiting a broker. அதாவது யார் வேணாலும் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் trading has become more convenient as one can trade through computers at any location. எந்த இடத்துல வேணாலும் அவங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வச்சுருந்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம். அதாவது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும், அங்கே போய் புரோக்கரை மீட் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. The shares that are created through merger and consolidation of companies are credited automatically in the demat account. அதாவது ஏற்கனவே ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனியை மெர்ஜ் பண்ண போகுது, அப்படி இல்லைன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் கம்பெனிஸ், இந்த மாதிரி டயத்தில் அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுது. As all the transactions occur through the depository participant, the trader does not have to communicate individually with each other and every company. அதாவது இவங்க இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்காக இண்டிவிஜுவலாக டைரெக்டாக போய் எந்த கம்பெனியவும் மீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. There is no need for stamp duty for transfer of securities. This bring down the cost of transaction significantly less. அதாவது அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி எதுவும் வந்து இங்கே வந்து, ஆனால் டாக்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா அதில் ஸ்டாம்ப் பண்ணணும், அப்போ அது வந்து ஒரு காஸ்ட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எந்த விதமான ஸ்டாம்ப் டியூட்டியும் கிடையாது, அதனால வந்து இது மினிமைஸ் த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். Certain banks also permit holding of both equity and debt securities in a single account. அதாவது டிபென்ச்சர்ஸும் இருக்குது, டிபென்ச்சர்ஸ் கடனீட்டு பத்திரங்கள், ஷேர்ஸ் பங்குகள், இந்த ரெண்டையுமே வாங்க விற்கிறதுக்கு சில பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய டிபி அக்கௌண்ட்டில் வழிவகை செஞ்சுருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே ஒரே அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணிக்கலாம். பேங்க்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் டெடிகேட்டட் அண்ட் trained customer care officers to assist through all the procedures. நம்ம கஸ்டமர் கேர் அப்படின்ற ஒரு இதுக்கு போனோம்னா நமக்கு என்ன விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்றத அவங்க வந்து நமக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பேங்க் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் can buy or sell any amount of shares. However, there is a limit on the number of transactions done using physical securities. அதாவது ஷேர் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணும்போது சில ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு. அதாவது லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை மட்டும்தான் இந்த மாதிரி இதில் வாங்க முடியும், விற்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த விதமான லிமிட்டும் கிடையாது இங்கே. ஸோ அவங்க டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர் கேன் பை ஆர் செல் எனி அமௌண்ட் ஆஃப் ஷேர் through this demat account. One can also choose to take a loan against securities which are held in demat account by offering it as a collateral to the lender. அவங்க எப்படி ஷேர் சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியாக கொடுத்து லோன் வாங்க முடியுமோ அதே மாதிரி இந்த டிமேட் ஹோல்டரும் இந்த டிசி பார்ட்டிசிபெண்ட் வச்சுருக்கிற அந்த ஹோல்டரும் அவங்க வந்து இதை வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டியாக கடன் கொடுக்குறவங்க கிட்ட காமிச்சு கடனை வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டு கொடுக்குது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீமெட்டீரியலைசேஷன். இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீமெட்டீரியலைசேஷன் அப்படின்னா எல்லா பேங்க்லேயுமே இந்த சிஸ்டம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்டேட், நோ ஆட் லாட் ப்ராப்ளம், லோ ரிஸ்க் ஆஃப் டெலிவரி அண்ட் ரெடியூசஸ் காஸ்ட், ஈஸி டு ஹோல்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸையும் நமக்கு வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து கொடுக்குது. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே, அதாவது ஈஸியாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஷேர்ஸை வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு புரோக்கரை போய் இன்டர்மீடியரிஸை போய் பார்க்கணும், அவங்ககிட்ட போய் கேட்கணும் அப்படின்ற தேவையெல்லாம் இல்லை. நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த இதை ஓப்பன் பண்ணணும்னாலே, கூகுளில் போய் அதை சர்ச் பண்ணணும்னாலே நம்ம எந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஓப்பன் டீமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட், தட் இஸ் த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அக்கௌண்ட் இன் யுவர் பேங்க்.
நன்றி.